திகாம்பரம் அவர்கள் இந்த தினம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்ற முடியவில்லை என்பதை தற்போது அறிவித்திருக்கின்றார். சுகீர்ணம் காரணமாக இன்றைய போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றவில்லை என்றும் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றவிருக்கின்ற இரு அணிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருந்தார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அவர்களை இந்த வழியை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு அவருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான பந்துவீச்சு பிரதி காலிறுதிப் போட்டிக்கான ஒரு வேகமான ஒரு போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் பெறப்பட்ட மொத்த எண்ணிக்கை 6 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு பந்து பிரதான கலந்து வீசுவதற்காக ரைட் அண்ட் ரவுண்ட் விக்கெட் மூலமாக வீச வருகிற பந்து இது கைப்பந்து வீச்ச மிக சிறப்பான களத்தெடுப்பு, அங்கு இலகுவான பிடியெடுப்போடு மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. லாங் ஆன் திசையினூடாக அந்த பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட இப்பொழுது போட்டியின் போக்கை மாற்றியிருக்கின்றார்கள் போல தெரிகிறது. சிறந்த ஒரு களத்தெடுப்பு. ஆரம்ப போட்டிகளிலே மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அணி சார்பாக ஸ்ரீவோ. இப்பொழுது ஓட்டத்தை பெற முடிந்த வழியில் இப்பொழுது ஆட்டம் எழுந்து வெளியிருக்கின்றார். பிடி கொடுத்து ஆட்டம் எழுந்து வெளியிருக்கின்றார் ஸ்ரீவோ. மிக முக்கியமான போட்டி, காலிறுதி போட்டியில் தன்னுடைய பங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெஞ்சர் சிசி பிசிசி வெஞ்சர் சிசியினுடைய புதிய ஆட்ட வீரர் பிரதான வீசப்படுகிற பந்து இலகுவான துடுப்பாட்டம், அங்கு சிறப்பான துடுப்பாட்ட உதவியோடு மேற்விகர் திசையில் அந்த 6 ஓட்டு பிரதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 6 ஓட்டு உதவியோடு மொத்த ஓட்டு எண்ணிக்கை 12 அதிகரித்திருக்கிறது. 12 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் வெஞ்சர் சிசி அணியினர். இந்த மைதானத்தில் நிச்சயமாக அவர்கள் மற்றும் ஒரு வெற்றியை பெற முனைவார்கள் வெஞ்சர் சிசி அணியினர். அதே போல பிசிசி அணியினரும் விடுவதாக இல்லை. மிக சிறப்பான ஒரு ஆரம்ப பந்து வீச்சு துடுப்பாட்ட வீரர்களுடைய அணியினை மிக சிறப்பான முறையில் கட்டமைத்திருக்கிறது பிசிசி அணியினர். அவர்கள் தொடர்ந்து இந்த போட்டியில் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்கலாம். மேலும் ஒரு பந்து பிரதான இடது பந்து வீச்சாளர் லெப்ட் ஆர்ம் ஓவர் தி விக்கெட் மூலமாக பந்து வீச்சு நிகழ்த்துவதற்காக ரவுண்ட் தி விக்கெட் மூலமாக பந்து வீச்சு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர். சிறப்பான துடுப்பாட்டம் ஸ்ட்ரைட் ஹிட் மூலமாக மேலும் ஒரு ஓட்ட பிரதி கிடைக்கப்பட்ட ரன் அவுட்டுக்கான வாய்ப்புள்ள நேரடியாக விக்கெட்டை தகர்த்திருக்கிறது அந்த பந்து. அந்த வாய்ப்பு நழுவிடப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு துடுப்பாட்ட பிரதியாக அமைந்திருக்கிறது. ரன் அவுட் மூலமான வாய்ப்போடு விக்கெட் வீழ்த்தப்பட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 12 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. புதிய துடுப்பாட்ட வீரர் அளிக்கப்பட்டிருக்கிறார் அணி சார்பாக. மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக ரைட் ஆர்ம் ஓவர் தி விக்கெட் மூலமாக வீசப்படுகிற பந்து வீச்சு பிரதி வைட்ல இருந்து கணித்து வீசப்பட்ட பந்து. அது ஒரு அகல பந்துக்கான சமிஜை கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஷார்ட் பிச்சாக சென்ற பந்து ஒரு அகல பந்து சமிஜையோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 அதிகரித்திருக்கிறது. 13 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் அங்கே விக்கெட் திசையில் இலகுவான ஒரு 6 ஓட்ட சமிஜை. உண்மையில் மிக சிறப்பான ஓட்ட பிரதியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெஞ்சர் சிசி அணியினர். கேசிசி அணிக்கு எதிராக தேவையான நேரங்களில் ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிசிசி அணியினர். இன்றைய நாளில் பிசிசிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி T20 இறுதிப் போட்டி இடம்பெறவிருக்கிறது இன்று மாலை 7 மணிக்கு. அந்த இறுதிப் போட்டி மறுபுறம் இன்றைய நாளுக்குரிய இறுதிப் போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் இந்திய பவர் விளையாட்டுக் கழகம். பார்க்கலாம் இந்த போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் யார் விளையாட போகிறார்கள். மேலும் ஒரு வைட் லென்த் முறையிலான ஒரு பந்து வீச்சு, மேலும் ஒரு அகலப்பந்துக்கான சமிஜை, மேலும் ஒரு அகலப்பந்து உதவியோடு ஓட்டங்கள் பெறப்பட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 அதிகரித்திருக்கிறது. 20 பந்துகள் பெறப்பட்டிருக்கின்றன. 20 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு பந்து அலுவலகம் இடையிலிருந்து பந்து வீச்சு நிகழ்த்துவதற்காக வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக பிசிசி. சிறப்பான துடுப்பாட்டமாக பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இலகுவான ஒரு 6 ஓட்ட சமிஜை லாங் ஆஃப் திசையினூடாக அந்த 6 ஓட்டு பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டு உதவியோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 அதிகரித்திருக்கிறது. 26 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிசிசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர்.
எத்தனை ஓட்டங்களை பெறப்போகின்றார்கள். உண்மையில் இரண்டாவது இன்னிங்ஸில் இப்பொழுது காலநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே முதலாவது இன்னிங்ஸில் ஓட்டங்கள் மட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் இரண்டாவது இன்னிங்ஸில் இலகுவாக துடுப்படுத்த ஆட முடியும். அநேகமாக சராசரியாக 40 என்ற ஓட்டுகளுக்கு இந்த மைதானத்தில் ஒரு சராசரியான ஓட்டுகளுக்கு முதலாவது இன்னிங்ஸில் பார்க்கலாம் அந்த ஓட்டங்களை பெற்றுக் கொள்வார்கள். மேலும் ஒரு அகலப்பந்துக்கான சமிஞ்சை 27. இப்பொழுது பனி சூழ தொடங்கி இருக்கிறது. எனவே இனி பந்துகள் சற்று செல்லும் வேகம் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மைதானத்தில். மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக பிசிசி அணியினுடைய பந்து வீச்சாளர் 32 இலக்கமுடைய பந்து வீச்சாளர் நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு குட் லைன் முறையில் வீசப்பட்ட பந்து இலகுவான துடுப்பாடு லாங் திசையினூடாக மேலும் ஒரு 6 ஓட்டு பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டு உதவியோடு மொத்த ஓட்டு எண்ணிக்கை 33 அதிகரித்திருக்கிறது. 33 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். புதிய பந்து வீச்சாளர் பிசிசி அணி சார்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். புதிய வீரர் சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவருடைய ஆலோசனையோடு போட்டிகளை சற்று விரைவுபடுத்தக்கூடிய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புதிய பந்து வீச்சாளர் பந்து வீச்சுக்கான நேரத்தினை கணித்துக் கொடுக்குமாறு நடுவருக்கு அன்போடு அறிய தருகின்றோம். புதிய பந்து வீச்சு அழைக்கப்பட்டிருக்கின்ற இலக்கம் 11 இலக்கமுடைய போட்டியாளர் பிசிசி அணியுடைய புதிய பந்து வீச்சாளர் போட்டியினுடைய போக்கை மாற்றக்கூடிய டெத் ஓவராக அமைவிருக்கிறது. இந்த தொடரில் காலிறுதி போட்டியினுடைய முதலாவது பந்து வீச்சாக அமைவிருக்கிறது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தில் முதலாவது பந்து வீச்சு பிரதி லாங் ஆஃப் திசையில் ஒரு பிடியெடுப்போடு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் லோ ஃபுல்டாஸ் முறையிலான பந்துகளை எதிர்கொள்வதில் தற்போது தடுமாறுவது காணக்கூடியதாக துடுப்பாட்ட வீரர்கள் நேரடியாக களத்தில் பிடிகொடுத்து ஆட்டம் விழுந்து வெளியிருக்கின்றார்கள். வெஞ்சர் சிசி அணியுடைய விக்கெட் வீழ்த்தப்பட்ட புதிய வீரர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அணி சார்பாக புதிய துடுப்பாட்ட வீரர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். வெஞ்சர் அணி சார்பாக இன்றைய போட்டியினுடைய போட்டியினை மாற்றுவாரா, தொப்பியை மாற்றியது போல இன்றைய போட்டியினுடைய ஓட்டு வேகத்தை மாற்றுவாரா என்பதை பொறுத்து பார்க்கலாம். மேலும் ஒரு பந்து பிரதான நடுவே கடந்து வீசப்படுகின்ற பந்து வீச்சு பிரதி மீண்டும் ஒயிட் யோக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை. இரண்டாவது ஓட்டம் பெறப்படுமா? இல்லை. சிறப்பான ஒரு களத்தடுப்பு உதவியோடு மட்டுப்படுத்தப்பட அகலப்பந்து சமஜியோடு மொத்த ஓட்டு எண்ணிக்கை 35 அதிகரித்திருக்கிறது. முப்பத்தி ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அணி சார்பாக. ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இறுதி பந்து வீச்சு ஓவரில் மேலும் ஒரு பந்து பிரதான கடந்து வீசுவதற்காக இந்தியன் பவர் கழகத்தினுடைய இந்த போட்டித்தொடர் விசேட விருந்தினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் இன்றைய போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்திய பவர் கிரிக்கெட் அணியினுடைய வேறு ஒரு துடுப்பாட்டம் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இரண்டு பந்துகள் எஞ்சி இருக்கின்றன. இன்னும் 2 பந்துகள் எஞ்சி இருக்கின்றன. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்ற 37 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அணி சார்பாக 37 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ரைட் ஆர்ம் ரவுண்ட் விக்கெட் மூலமாக மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக புல்டாஸ் முறையில் சென்ற பந்து அது ஒரு 4 ஓட்டத்திற்கான சமதியாக இலகுவான ஒரு 4 ஓட்டம், மிக இலகுவான ஒரு 4 ஓட்டம் களத்தடுப்பாளரை ஏமாற்றி சென்ற பந்தாக அது மாறி இருக்கிறது. மேலும் ஒரு 4 ஓட்ட உதவியோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக அலுவலக முறையில் இருந்த ராய்ச்சல் முகமது விக்கெட் மூலமாக வீசப்படுகிற பந்து வீச்சு பிறகு யோகர் முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பந்தாக வந்திருக்கிறது. அல்லது ஒரு ஓட்டத்துக்கான முனைப்பு இல்லை. சிறப்பான களத்தடுப்பு அங்கு மிக நேர்த்தியான ஒரு துல்லியமான பந்து வீச்சு மிடில் விக்கெட்டை நோக்கி வீசப்பட்ட ஒரு பந்து முறையில் சென்றிருக்கிறது. எந்த விதமான ஓட்ட பிரதிகளும் இல்லை. முதலாவது இன்னிங்ஸ் நிறைவில் பிசிசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர்
41 ஓட்டங்களை பதிவு செய்ய 42 ஓட்டங்கள் தேவை. இந்த போட்டியில் வெற்றி பெற பிசிசி அணியினர் 41 ஓட்டங்கள் தேவை. 12 பந்துகளை சந்தித்து 42 ஓட்டங்கள் தேவை. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு பிசிசி அணியினர். இந்தியன் பவர் கிரிக்கெட் அணியினுடைய தீனா அவர்கள் மைதான காரியாலயத்துக்கு உடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியன் பவர் கழகத்தினுடைய தீனா அவர்கள் உடன் மைதான காரியாலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி. 42 என்ற வெற்றியிலக்கோடு களம் நிலைந்திருக்கின்றார்கள் பிசிசி அணியினர். வெஞ்சர்ஸ் சிசி அணிக்கு எதிராக இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி முதலாவது மற்றொரு அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்று வருகின்றார்கள். 42 ஓட்டுகள் தேவை. 12 பந்துகளை சந்தித்து முதலாவது பந்து வீச்சு பிரதி ரைட் ஆர்ம் ரவுண்ட் விக்கெட் மூலமாக ஷார்ட் பிட்ச் முறையில் வீசப்பட்ட பந்து இலகுவான ஒரு துடுப்பாட்டம். அங்கே லாங் ஆன் திசையினூடாக அந்த 6 ஓட்டு பெறப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரருக்கு ஒரு லாபகரமான பந்து. இலகுவான ஒரு ஓட்டு பிரதியை பதிவு செய்திருக்கின்றார். மிக துல்லியமான ஒரு துடுப்பாட்டம். இங்கே முதலாவது பந்திலேயே 6 ஓட்டம். 11 பந்துகள் எஞ்சி இருக்கின்றன. 36 ஓட்டங்கள் தேவை இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக யோக்கர்லேந்து முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டத்திற்கான சமஜை கிடைக்கப்பெறும். மொத்த எண்ணிக்கை 7 அதிகரித்திருக்கிறது. 7 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 2 பந்துகளை சந்தித்து பிசிசி அணியினர் வெஞ்சர்ஸ் சிசி அணிக்கு எதிராக. இப்பொழுது மைதானத்தினுடைய தன்மை கடினமான ஒரு தன்மையாக மாறி இருக்கிறது. குளிரும் சற்று சூழ்ந்த ஒரு மைதானமாக இருக்கிறது. பந்தினுடைய வேகம் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதனால் கணித்தங்களுடைய துடுப்பாட்டு வீரர்களுடைய துடுப்பாட்டு வேகத்தை மாற்றி இருக்கின்றார்கள். துடுப்பாட்டு திசையை மாற்றி தங்களுடைய ஓட்டத்தை பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு பந்து பிரதான இருக்கிறது வீசுவதற்காக. மிக நேர்த்தியான ஒரு பந்து மேல் எழுந்து செல்வதை விட பந்து பணிந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பந்து பவுன்ஸ் தன்மை குறைந்திருக்கிறது இப்பொழுது. எனவே துடுப்பாட்ட வீரருக்கு பந்து கணிப்பது சற்று கடினமாக இருக்கும். பந்து வீச்சாளரும் அதனுடைய லென்த்தை கணித்து பந்து வீசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு நிகழ்த்துவதற்காக அலுவலக முறையிலிருந்து தொடர்ந்து ஓட்டங்கள் பெறப்படும் அல்லது டட் பந்துகள் அதிகமாக வீசப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு பந்து பிரதான வீசுவதற்காக வைட்லந்தை கழித்து வீசப்பட்ட பந்து மிக சிறப்பான ஒரு களத்தடுப்பு. அங்கே இலகுவான ஒரு பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட ஒரு 4 ஓட்டம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நழுவிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் தேவையான ஒரு பிடியெடுப்பு. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் இந்த 2 விக்கெட்டுகள் அதிகமாக ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு ஆரம்ப விக்கெட்டுகள். எனவே அந்த பிடியெடுப்பு நழுவிடப்பட பிசிசி அணியினர் அந்த வாய்ப்பினை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வெஞ்சர்ஸ் சிசி அணிக்கு எதிராக இந்த ஓட்டு இலக்கினை பூர்த்தி செய்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிசிசி அணியினர் மிக சிறப்பான ஒரு புள்ளி எடுக்கக்கூடிய வாய்ப்பு ரோகப் திசையினூடாக கிடைத்த வாய்ப்பு நழுவிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பந்து பிரதான நடுவில் கண்டு பேசுவதற்காக அலுவலக முறையிலிருந்து இலக்கம் 18 போட்டியாளர் மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு இன்ஸ்விங் முறையில் வீசப்பட்ட பந்து துடுப்பாட்ட வீரரை ஏமாற்றி சென்ற பந்தாக மாறி இருக்கிறது. மிக துல்லியமான ஒரு பந்து குட்லைன் முறையில் வீசப்பட்ட ஒரு பந்து வீச்சு டொட் பந்தாக அமைந்திருக்கிறது. எந்த விதமான ஓட்ட பிரதிகளும் இல்லை. துடுப்பாட்ட வீரர்கள் மிக மிக அவதானத்துடன் இப்பொழுது பந்தினை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஏமாற்றி சென்றிருக்கிறது அந்த பந்து. மேலும் ஒரு பந்து பிரதான நடுவில் வீசுவதற்காக இலக்கம் 18 வீரர் மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓட்ட பிரதிக்கான சமயம் வாய்ப்பு இல்லை. ஆனால் மேலதிகமான ஒரு ஓட்டம் பெறுவதை தாண்டி 2 ஓட்டமாக மாறி இருக்கிறது. தேவையற்ற ஒரு களத்தடுப்பாக அது மாறி இருக்கிறது. மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பந்து 2 ஓட்டத்தை உதவியாக வழங்கி இருக்கிறது. எனவே அந்த 2 ஓட்ட உதவியோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கை
10 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிசிசி அணியில். எனவே ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பந்துகளும் ஒவ்வொரு ஓட்டங்களும் அணியினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டங்களாக அமையும். எனவே தேவையற்ற ஓட்டங்கள், தேவையற்ற களத்தடுப்புகள் அணியினுடைய வெற்றி வாய்ப்பினை தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறியாக மாற்றும். அப்படியான ஒரு களத்தடுப்பு தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் பிசிசி அணியினுடைய வெற்றி வாய்ப்பு இலகுப்படுத்தப்படும். தொடர்ந்து வைச்சரணியுடைய பந்து வீச்சாளர் பிரதான மிக துல்லியமான பந்து பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு, மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. மீண்டும் முறையில் வீசப்பட்ட பந்து நேரடியாக ட்ரிப் கேட்ச் முறையில் மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அணியினுடைய வெற்றி வாய்ப்பு இப்பொழுது 60 வீதமாக அதிகரித்திருக்கிறது. வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக பிசிசி அணி இன்னும் 40 வீத வாய்ப்பினை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வார்களா? அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? அரையிறுதி போட்டியில் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா பிசிசி அணிக்கு என்பதை பொறுத்து பார்க்கலாம். கடந்த போட்டிகளில் பிசிசி அணி மிக சிறப்பான ஒரு ஆட்டு வேகத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். பந்து வீச்சு மற்றும் துடுப்பாட்டத்தில் மிக துல்லியமான ஒரு அணியாக பிசிசி அணியில் கடந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். வெஞ்சர் சிசி அணியிலும் விடுவதாக இல்லை. கடந்த போட்டிகளிலே மிக மிக லாபகரமாக 2ஆம் மற்றும் 1ஆம் இன்னிங்ஸில் தங்களுடைய ஆட்டு வேகத்தை மாற்றியிருந்தார்கள் பிசிசி அணிக்கு எதிராக. தற்போது வெஞ்சர் சிசி அணியில் என்ன செய்ய போகிறார்கள்? மேலும் ஒரு பந்து சுயமுறையில் வீசப்பட்ட பந்து, முறையில் வீசப்பட்ட பந்து குட்லைன் முறையில் துடுப்பாட்ட வீரரை ஏமாற்றி சென்றிருக்கிறது. எனவே நேரடியாக பந்தை எதிர்கொள்வது கடினமாக இருக்க வரான பந்து மேலிருந்து வரும் பொழுது, எனவே அதனை சரியாக கணித்து பந்து வீசியிருக்கின்றார்கள் பிசிசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர். இன்னும் 4 பந்துகள் 32 ஓட்டங்கள் தேவை. இது ஒரு அசாத்தியமான இலக்கு. 32 ஓட்டங்கள் 4 பந்துகளில் பெறப்படுமா என்பதை ஒரு மிகப்பெரிய வினா. பார்க்கலாம். முதலாவது பந்து 6 ஓட்டம் பெறப்படுமா? முதலாவது பந்து இல்லை. பந்து வீச்சாளர் ஏதோ தயார் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னை. 4 பந்துகளும் 6 ஓட்டங்களாக பெறப்பட்டால் கூட எந்த விதமான இழப்பும் இல்லை. எங்களுடைய பிசிசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர் அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்றலாம். அடுத்த அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய அணி இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிசிசி அணிக்கு எதிரான இந்த பந்தில் நாங்கள் போட்டியை அறிவித்து விடலாம். பவுன்சர் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு 6 ஓட்ட சமஞ்சை கிடைக்கப்பட்டிருக்கிறது. போட்டி பக்கமாக அந்த பந்து அடித்தாடப்பட்டது. நோபோலாக மாறி இருக்கிறது. எனவே போட்டியில் இன்னும் உயிர் இருக்கிறது. நோபோலாக வீசப்பட்ட பந்து. எனவே 7 ஓட்டங்கள் பெறப்பட மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 17 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இன்னும் 4 பந்துகள் எஞ்சியிருக்கின்றன. 4 பந்துகளுக்கு நான்கு 6 ஓட்டங்கள் பெறப்படுமாக இருந்தால் இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற ஒரு சமநிலை போட்டியாக மாறும். அந்த 4-6 ஓட்டங்களை பெறுவார்களா பிசிசி அணியினர் வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக பார்க்கலாம். மற்றும் ஒரு பந்து பிரதான வீசப்படுகிற பந்து ஷார்ட் பிட்ச் முறையில் இல்லை. அது 4 ஓட்ட சமநிலை. எனவே வெற்றியினை உறுதி செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது வெஞ்சர் சிசி அணியில். பார்க்கலாம். ஒரு முறையற்ற பந்து கிடைத்தால் கூட அந்த வாய்ப்பு தொடர்ந்து தக்க வைக்கப்படுமா? இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். அந்த போட்டியை நிறைவு செய்து கொண்டு அரையிறுதி போட்டிக்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவாரா நடுவர் என்பதை பொறுத்து பார்க்கலாம். இனி 2 பந்துகளை பார்த்துவிட்டு எங்களுடைய போட்டியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் போல தெரிகிறது. மேலும் ஒரு பந்து பிரதான நடுவர் கடந்து வீசுவதற்காக வெஞ்சர் சிசி அணியினர் மிக லாபகரமான பந்து வீச்சாளர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இறுதி பந்து வீச்சோரில் மிக துல்லியமான பந்து. இந்த பந்தோடு நாங்கள் இந்த போட்டியினுடைய முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வெஞ்சர் சிசி அணியினர் ஒரு இலகுவான வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிசிசி அணிக்கு எதிராக அரையிறுதி போட்டி இடம்பெறவிருக்கிறது. மற்றும் ஒரு அரையிறுதி போட்டி இன்றைய நாளுக்குரிய 2வது அரையிறுதி போட்டி இடம்பெறவிருக்கிறது. மேலும் ஒரு பந்து ஒயிட் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து. மேலும் உதவியாக ஒரு ஓட்டம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஸ்பீட் லைன் அணியினோடு அரை இறுதியில் போட்டியிட இருக்கின்ற அணி எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய போட்டி பிசிசியா அல்லது வெஞ்சர் சிசி அணியினர். அநேகமாக வெஞ்சர் சிசி அணியினர் ஸ்பீட் லைன்ஸ் அணிக்கு எதிராக இறுதி போட்டி அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்று வருகிறது. இந்த போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. இப்பொழுது அரை காலிறுதியில் மிக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த பிசிசி மற்றும் வெஞ்சர் சிசி அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற. உண்மையில் ஒரு காலிறுதி போட்டிக்கான வெளியிருப்பை வழங்கியிருந்தார்கள். இறுதி பந்து வரை இப்பொழுது 2வது அரையிறுதி போட்டி இடம்பெறவிருக்கிறது. ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர் 2வது அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்று வருகின்றார்கள். ஸ்பீட் லைன் மற்றும் இவர் அணியினுடைய அணி தலைவர்கள் மைதான காலத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிற நாணய சுழற்சிக்காக ஸ்பீட் லைன் மற்றும்
வெஞ்சர் சிசிஎன்னுடைய அணித்தலைவர்கள் நாணய சுழற்சிக்காக மைதானத்தினுடைய ஆரம்ப ஸ்தானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது அரையிறுதி போட்டியை தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. போட்டியை சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெஞ்சர் அணியினர் நாணய சுழற்சியை வெற்றி பெற்று களத்தடுப்பினை தெரிவு செய்ததற்கு எனவே ஸ்பீட்லைன் அணியினுடைய ஆரம்ப வீரர்களுடன் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய இரண்டாவது அரையிறுதி போட்டி இந்தியன் பவர் விளையாட்டுக் கழகத்தினுடைய 2026 ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் ஃபெஸ்டிவலினுடைய மற்றொரு இரண்டாவது அரையிறுதி போட்டி நடைபெறவிருக்கிறது. வெஞ்சர் சிசி மற்றும் ஸ்பீட்லைன் அணிக்கு எதிரான போட்டி இன்றைய நாளுக்குரிய இரண்டாவது அரையிறுதி போட்டியாக ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. மீண்டும் போட்டிகள் அப்படியே ஆரம்பமாக இருக்கிறது. ஸ்பீட் லைன் மற்றும் வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகங்களுக்கு இடையிலான அரையிறுதி போட்டிதான் மைதானத்தில் அப்படியே ஆரம்பமாக இருக்கின்றது. வறுமுறையில் வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகம் நாணய சுழற்சியை வெற்றி பெற்று முதலாவது கலைத்தடுப்பினை தெரிவு செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வறுமுறையில் ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகத்தினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கிஷான் அவரோடு இணைந்து தௌஃபிக் ஆகியோர் அணியினுடைய ஆரம்ப இணைப்பாட்டு ஜோடியாக களமிறங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது பந்தவரினுடைய முதலாவது பந்து பிரதான நடுவரினை கடந்து பந்தனை வீசியிருக்கிறார். அந்த பதவிச்சால வீசப்பட்ட முதலாவது பந்து ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருந்தாலும் கூட அதிரடியாக ஆடக்கூடிய கிஷானுடைய விக்கெட்டினை நிச்சயமாக அந்த வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகத்தினுடைய அந்த பந்து வீச்சால அப்படியே வீழ்த்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்தவரினுடைய முதலாவது பந்து வீச்சு நிறைக்கு ஒரு வரையில் ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகத்தினுடைய அந்த ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தினம் தனது அணிக்காக மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய அந்த இணைப்பாட்ட ஜோடி பிரிக்கப்பட்டு கிஷான் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரராக விவேக் அழைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த போட்டிகளுடைய கதாநாயகன் என வர்ணிக்கக்கூடியவர் தான் இவர் விவேக். இறுதி பந்தபுரியிலே ஒரு 6 ஓட்டத்தோடு தனது அணியினை அரை இறுதிக்கு அழைத்து வந்த ஒரு துடுப்பாட வீரர் என்று சொன்னால் மிக ஆகாது. மீண்டும் பந்தினை வீசுவதற்காக மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. ஒற்றை ஓட்டத்துக்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு முதலாவது பந்தபுரியினுடைய 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வரும் வேளையில் ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகம் ஒரு விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுபடியும் முதலாம் நிலை பந்து வீச்சாளர் பந்தபுரியினை வீசிக் கொண்டிருக்கின்றார். வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகத்தினுடைய முதலாம் நிலை பந்து வீச்சாளர் பிரதி பந்தபுரியினை வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுமுறையில் இன்னும் 2 பந்து வீச்சுகள் எஞ்சியிருக்கின்றது. மறுபக்கத்தில் பந்தினை வீசுவதற்காக முதலாவது பந்தபுரியினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. முதலாவது பந்தவரினுடைய 3 பந்து பரிமாற்றங்கள் அப்படியே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒரு ஓட்டமாக மாறி இருக்கும் வேளையில் ஒரு விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது பந்தவரினுடைய இறுதி பந்து அப்படியே வீசப்பட இருக்கின்றது. ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகம் ஒரு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் பந்தினை வீச பிரதான நடுவரை கடந்து மறுபடியும் தௌஃபிக் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு மீண்டும் ஒரு ஆட்டமிழப்பாக மாறி இருக்கின்றது.
அதிரடியாக ஆடக்கூடிய 2 துடுப்பாட வீரர்கள் ஆட்டமிழந்திருக்கின்றார்கள். ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகத்தினுடைய சிறப்பான அந்த துடுப்பாட வீரர்கள் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு ஓட்டங்களுக்கு 2 விக்கெட் இழந்திருக்கின்றது ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகம். போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டு நிற்கின்ற களத்தடுப்பில் ஈடுபடக்கூடிய அந்த அணியினர் மிக விரைவாக இந்த போட்டிகளோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 1 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. 2 விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள். ஸ்பீட்லைன் விளையாட்டுகளுக்கு மறுபடியும் சினோ அழைத்து வரப்பட்டிருக்கிறார். 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் மிக நேர்த்தியான முறையில் பந்துகளை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் மறுபடியில் பந்தினை வீசுவதற்காக பிரதான நடுவரினை கடந்து 2வது பந்து உரினுடைய 1வது பந்தினை வீசுவதற்காக வீசப்பட்ட 1வது பந்து ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. ஒற்றை ஓட்டத்துக்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. அணிகளுடைய ஓட்ட எண்ணிக்கை 2 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் மிக நேர்த்தியான முறையில் 1வது பந்தினை வீசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகம் 2 விக்கெட்டினை இழந்து இந்த போட்டியில் 2ஆம் நிலை பந்து ஓவரினுடைய 1வது பந்து வீச்சும் அப்படியே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 2 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் சினோ பிரதான நடுவரினை கடந்து பந்தனை வீச வறுமுறையில் கவி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற அணியினுடைய புதிய துடுப்பாட வீரர் வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்து மிக வேகமாக வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய கரங்கள் ஸ்டீவோ அந்த பந்தினை மிக லாபகரமாக தனது கரங்களினால் பிடியெடுப்பாக மாற்றிருக்கின்றார். ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. மறுபக்கத்தில் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் பந்தோவரினை வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 2வது பந்தோவரினுடைய இன்னும் 2 பந்து பரிமாற்றங்கள் எஞ்சி இருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2 ஓட்டங்கள் மீண்டும் ஒரு அகல பந்தாக மாறி இருக்கின்றது. உதிரிகளான ஒரு ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. ஸ்பீட்லைன் விளையாட்டுகளுக்கும் 2 விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு உங்களை நாங்கள் அப்படியே கேட்டு நிற்கின்றோம். அணிகளுடைய ஓட்ட எண்ணிக்கை 3 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. 2 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகம். மறுபுறையில் சிசி விளையாட்டு கழகத்தினுடைய 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து 4 ஓட்டங்களுக்கான சந்தர்ப்பமா சிறப்பான ஒரு களத்தெடுப்பு மறுபக்கத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இரண்டு ஓட்டங்களுக்கான சந்தர்ப்பமாக மாறி இருக்கிறது. அந்த 2 ஓட்டங்களோடு அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5 ஓட்டமாக மாறி இருக்கும் வேளையில் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் இறுதி பந்தினை வீசுவதற்காக தயாராக இருக்கின்றார். மறுமுறையில் சினோ தனது அணிக்காக மிக சிறப்பான அரை இறுதி போட்டியினுடைய முழுமையான ஆதிக்க தன்மையினை தனது பந்தோவரினுடைய 1ஆம் 2ஆம் பந்தோவர்கள் மிக நேர்த்தியாக வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு அகல பந்து வீசப்பட்டிருக்கின்றது. உதிரிகளான ஒரு ஓட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 ஓட்டமாக மாறி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுபடியில் சிசி விளையாட்டு கழகத்தினுடைய 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் மிக நேர்த்தியான பந்துகளை வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் பந்தினை வீசுவதற்காக பிரதான நடுவரினை கடந்து மீண்டும் சினோ பந்தினை வீச தயாராக இருக்கின்றார். மீண்டும் ஒரு அதிரடியான ஒரு துடுப்பாட்டம். 1வது 6 ஓட்டத்தினை 2வது பந்தோவரினுடைய இறுதி பந்தில் கவியினுடைய மட்டையிலிருந்து 1வது 6 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த 6 ஓட்டங்களோடு ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகம் 12 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுமுறையில் கடந்த போட்டியினுடைய கதாநாயகன் என வர்ணிக்கக்கூடிய பந்து வீச்சாளர் மறுபக்கத்தில் இந்த போட்டியினுடைய 3ஆம் நிலை பந்து வீச்சாளராக பந்து வீச காத்திருக்கின்றார். கடந்த போட்டியில் பிசிசி விளையாட்டு கழகத்துக்கு எதிரான அந்த போட்டியில் மிக நேர்த்தியான அந்த 4 பந்துகள் தான் இந்த சிசி விளையாட்டு கழகத்தினை அரையிறுதி வரை அழைத்து வந்திருப்பது. அவருடைய பந்து வீச்சினையும் தாண்டி அவருடைய துடுப்பாட்ட பிரதி நிச்சயமாக முழுமையான பங்களிப்பினை வழங்கியிருந்தார். தனது பந்து வீச்சிலும் சரி துடுப்பாட்டத்திலும் சரி மீண்டும் ஒரு பிடியெடுப்பாக மாறி இருக்கின்றது. தனது 3வது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகத்தினுடைய
விவேக் ஆட்டமிலிருந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கத்தில் வெஞ்சர்ஸ் விளையாட்டுகளுக்கு மிக நேர்த்தியான பந்தோவர்களினை வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 3 விக்கெட்டினை இழந்திருக்கின்றது ஸ்பீட்லைன் விளையாட்டுகளுக்கு. மறுபக்கத்தில் புதிய துடுப்பாட்ட வீரராக மனோஜ் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அணியினுடைய புதிய துடுப்பாட்ட வீரர். இன்னும் 3 பந்து வீச்சுகள் எஞ்சியிருக்கின்றது. மறுபடியும் பாகிம் அழைத்து வரப்பட்டிருந்தார். புதிய துடுப்பாட்ட வீரராக வீசப்பட்ட பந்து ஒரு அகல பந்து வீச்சாக மாறி இருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. மறுபக்கத்தில் 3 பந்து வீச்சுகள். எத்தனை ஓட்டங்கள் ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகம் வெஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்துக்கு எதிராக நிர்ணயிக்கப் போகின்றார்கள். மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்தினை வீசியிருக்கின்றார். ஆட்டமிழப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒற்றை ஓட்டமாக மாறி இருக்கின்றது. இறுதி பந்தோவரினுடைய 2 பந்து பரிமாற்றங்கள் எஞ்சி இருக்கின்றது. கடந்த பந்தோவரினுடைய இறுதி பந்தில் 6 ஓட்டத்தினை அடித்தாடிய கவியினுடைய துடுப்பாட்டம் ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகத்துக்கு அதிரடியான 2 6 ஓட்டங்களை தருமா? மறுபக்கத்தில் இந்த வெஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய பந்து வீச்சாளர் மிக நேர்த்தியான பந்துகளை வீசுவாரா? மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. மிகவும் வேகத்தினை குறைத்து மிகவும் அனுபவமான முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. துடுப்பாட வீரர்களை சற்று தடுமாற வைக்கக்கூடிய பந்தாக அந்த பந்து மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுபக்கத்தில் பந்தினை வீசுவதற்காக இறுதி பந்தவரினுடைய இறுதி பந்து வீசப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு அகல பந்தாக மாறி இருக்கின்றது. உதிரிகளான ஒரு ஓட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 ஓட்டமாக மாறி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பீட்லைன் விளையாட்டுகளுக்கு 15 ஓட்டங்களோடு துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். 3வது பந்து ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசப்பட இருக்கின்றது. மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ஒற்றை ஓட்டங்களுக்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. 2வது ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுமா? 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு ஆட்டம் இழப்புக்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. மறுபடியும் ஸ்பீட்லைன் விளையாட்டுகளுக்கு 4 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். வெற்றி பெற வேண்டுமாயின் 12 பந்து வீச்சுகள் 18 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு அறிய தருகின்றோம். வெஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய ஆரம்ப துடுப்பாட வீரர்களை மிக விரைவாக மைதானத்தோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற வெஞ்சர்ஸ் விளையாட்டுகளுக்கு முதலாவது கலதெடுப்பினை தெரிவு செய்திருந்தால் கூட மிக நேர்த்தியான 3 பந்தோவர்களினை வீசி இந்த போட்டியினுடைய ஓட்ட இலக்கினை அப்படியே நிச்சயமாக மாற்றிருக்கின்றார்கள். வெற்றி பெற வேண்டுமாயின் 12 பந்து வீச்சுகள் 18 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை அன்போடு அறிய தருகின்ற மறுபடியில் ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியாக ஸ்டீவோ அவரோடு இணைந்து பிரபு ஆகியோர் அணியினுடைய ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியாக களமிறங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்டீவோயினுடைய துடுப்பாட்ட இந்த நுவரெலியா பிரதேசத்தினுடைய ஒரு சிறப்பான துடுப்பாட்ட வீரருக்கான வரிசையில் தனது பேரினை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் என்று சொன்னால் மிகையாகாது. அதிகமான போட்டிகளில் தனது மட்டையினால் தனது அணிக்கு முழுமையான வெற்றி வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் ஸ்டீவோ மறுமுறையில் ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியாக பிரபுவோடு வெஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடிகளாக களமிறங்கி இருக்கின்றார்கள். மறுமுறையில் கிஷான் முதலாவது பந்தவரினை வீசுவதற்காக 8ஆம் இலக்கத்துக்குரிய பந்து வீச்சாளர் பிரதான நடுவரினை கடந்து வீசப்பட்ட முதலாவது பந்து விக்கெட் காப்பாளருடைய கரங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே முதலாவது பந்தவரினுடைய முதலாவது பந்து வீச்சு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமாயின் 11 பந்து வீச்சுகள் 18 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை அன்போடு அறிய தருகின்றோம். மீண்டும் கிஷான் பந்தினை வீசுவதற்காக முதலாவது பந்து உரினுடைய 2வது பந்து ஸ்டீவோயினை நோக்கி வீசுவதற்காக மீண்டும் ஒரு சுழல் பந்தாக மாற்றி வீசியிருக்கிறார். நிச்சயமாக ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய கரங்களுக்கு அந்த பந்து சென்றிருக்கின்றது. மிக நேர்த்தியான 2 பந்துகள் கிஷானுடைய துடுப்பாட்டம் இந்த போட்டியில்
இல்லாவிட்டால் பந்து வீச்சு மூலமாக மிக நேர்த்தியான முதல் 2 பந்துகளை ஸ்டியோ அதிரடியாக ஆடக்கூடிய ஸ்டியோவுக்கு எதிராக மிக நேர்த்தியான 2 பந்துகளை வீசியிருக்கின்றார். 3வது பந்து பிரதான நடுவரினை கடந்து வருவது ஸ்டியோவினை நோக்கி பந்தினை வீச கிஷானுடைய 1வது பந்துவரினுடைய 3வது பந்து வீசப்பட இருக்கின்றது. மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே நேர்த்தியான 3 பந்து வீச்சுகள் வீசப்பட்டிருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே 1வது பந்தவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகத்தினுடைய நம்பகத்தனமான துடுப்பாட்ட வீரரையும் தாண்டி இந்த அரையிறுதி போட்டியினுடைய பந்துவீச்சில் முழுமையான ஆதிக்க தன்மையினை கிஷானுடைய கரங்கள் தன்வசப்படுத்தியிருக்கின்றது. இறுதி பந்தினை வீசுவதற்காக ஸ்டியோவை நோக்கி 6 ஓட்டத்தோடு 1வது பந்தவர் நிறைவுக்கு வருமா அல்லது கிஷானுடைய அனுபவமான பந்தா ஸ்டியோவினுடைய அதிரடியான துடுப்பாட்டம் 1வது 6 ஓட்டத்தினை பகிர்ந்திருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. இன்னும் 8 பந்து வீச்சுகள் 12 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை இந்த தருணத்தில் நாங்கள் அப்படியே அன்போடு அறிய தருகின்றோம். 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் மிக விரைவாக போட்டிகளோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இரண்டாம் நிலை பந்து வீச்சாளராக கவி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் மறுபக்கத்தில் பந்தினை வீசுவதற்காக 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் வெற்றி பெற வேண்டுமா? 8 பந்து வீச்சுகள் 12 ஓட்டங்கள் 2வது இறுதி போட்டியினை நோக்கி நகர்ந்து செல்ல போவது வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகமா ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகமா என்ற கேள்விக்கு என்ன நீ பதிலளிக்க போகின்றது என்பதுதான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக ரசிகர்களுடைய கேள்விக்கு வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகம் பதிலளிக்குமா அல்லது ஸ்ரீலைன் விளையாட்டு கழகம் பதிலளிக்குமா என்பதுதான் இந்த போட்டியாக இருக்கின்றது. மறுமுறையில் இறுதி பந்தில் 6 ஓட்டத்தில் பெற்ற எஸ்டியோவினுடைய துடுப்பாட்டம் இந்த வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகத்தினை இறுதி போட்டி வரை அழைத்து செல்லுமா அல்லது இந்த போட்டியினுடைய முழுமையான ஆதிக்க தன்மையினை மாற்றக்கூடிய இந்த செகண்ட் லாஸ்ட் ஓவர் இந்த போட்டியினுடைய நிலையினை மாற்றுமா என்பதுதான். பந்து வீச்சாளர் மீண்டும் எஸ்டியோவினை நோக்கி வீசியிருக்கின்றார். 4 ஓட்டங்களுக்கான சந்தர்ப்பமா நேர்த்தியான ஒரு கலதெடுப்பு ஒற்றை ஓட்டம் மாறி இருக்கின்றது. 2வது ஓட்டங்களுக்கான வாய்ப்பு 2வது ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுமா இல்லை 1வது விக்கெட்டினை இழந்திருக்கின்றது. வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகத்தினுடைய பிரபு ஆட்டம் இழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமா 10 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை இந்த தருணத்தில் நாங்கள் அன்போடு அறிய தருகின்றோம். 6 பந்து வீச்சுகள் 10 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும். மறுமுறையில் அதிரடியாக ஆடக்கூடிய எஸ்டியோவா மறுமுறையில் கவி 2 தீர்க்கமான பந்துகளை ஓட்டமட்ட பந்தாக மாற்றுவாரா அல்லது எஸ்டியோவினுடைய துடுப்பாட்டம் இந்த பந்தினை 6 ஓட்டமாக மாற்றுமா என்பதுதான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்கும் வேளையில் பிரதான நடுவரினை கடந்து வீசப்பட்ட பந்து ஒற்றை ஓட்டத்துக்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. 2வது ஓட்டங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 5 பந்து வீச்சுகள் 9 ஓட்டங்கள் 2வது இறுதி போட்டிக்கு கால் வைக்க போவது ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகமா அல்லது வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகமா? ஏற்கனவே கேசிஏ விளையாட்டு கழகம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக இதில் எந்த அணி கேசிஏ விளையாட்டு கழகத்தோடு பல பரீட்சையினை நடத்த போகின்றது? வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகமா ஸ்பீட்லைன் விளையாட்டு கழகமா? மறுபக்கத்தில் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் இறுதி பந்தினை வீசுவதற்காக பிரதான நடுவரினை கடந்து வீசப்பட்ட பந்து ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. போட்டியினுடைய ஆதிக்கத்தன்மை இரு அணியினருக்கும் சார்பற்ற முறையில் பந்தினை வீசியிருக்கின்றார் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர். இன்னும் 4 பந்து வீச்சுகள் எஞ்சி இருக்கின்றது. 4 பந்து வீச்சுகள் 9 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும் என்பதனை இந்த தருணத்தை நாங்கள் அப்படியே அன்போடு அறிய தருகின்றோம். செட் ஆகும் நான் வீட்டுக்கு வரேன் அப்படியே அங்க செட் ஆகும்
4 பந்து வீச்சுகள் 9 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்க வருபவர்கள் இறுதி பந்து உரிமை வீசுவதற்காக தௌஃபிக் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் 29ஆம் இலக்கத்துக்குரிய பந்து வீச்சாளர் மறுபுறையில் ஸ்டீவோ மறுபுறையில் அணியினுடைய ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியாக களமிறங்கிய துடுப்பாட வீரரை நோக்கி 3வது பந்து உரினுடைய 1வது பந்தினை வீசுவதற்காக பிரதான நடுவரினை கடந்து வீசப்பட்டு 1வது பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. எஸ்டிஓவினுடைய துடுப்பாட்டம் அது ஒரு 6 ஓட்டத்துக்கான சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது. நிச்சயமாக அதிரடியான துடுப்படுத்தாடக்கூடிய எஸ்டிஓவினுடைய துடுப்பாட்டம் தான் இந்த போட்டியினுடைய வெற்றி வாய்ப்பினை அதிகப்படுத்துமா? இன்னும் 3 பந்து வீச்சுகள் 3 ஓட்டங்கள் இறுதி போட்டியினை நோக்கி நகர்ந்து செல்ல போது ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகமா அல்லது வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகமா? வறுமுறையில் ஸ்டியோவினை நோக்கி பந்தினை வீச தௌஃபிக் வறுமுறையில் இறுதி பந்தபுரியினுடைய 2வது பந்து பரிமாற்றம் பிரதான நடுவரினை கடந்து பந்து வீச தயாராக இருக்கின்றார். மீண்டும் வீசப்பட்டிருக்கின்றது அதிரடியான துடுப்பாட்டத்தோடு இந்த போட்டியினுடைய இறுதி போட்டிக்கு தனது பேரினை தக்க வைத்திருக்கின்றார்கள் வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகத்துக்கு இந்த வேளை நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த ஸ்பீட் லைன் விளையாட்டு கழகத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறி இறுதி போட்டிக்கு நாங்கள் நேரடியாக செல்ல காத்திருக்கின்றோம். இந்தியன் பவர் விளையாட்டுக் கழகத்தினுடைய இன்றைய நாளுக்குரிய இறுதிப் போட்டி இப்பொழுது ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இன்றைய நாளுக்குரிய இறுதிப் போட்டிக்குரிய வீராணிகளும் உடன் நாணய சுழற்சிக்காக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் வெஞ்சர் சிசி அணி போல கொட்டகல அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறவிருக்கிறது. கேசிஏ கொட்டகல அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டிக்குரிய நாணய சுழற்சி இப்பொழுது இடம்பெறவிருக்கிறது. இந்த நாணய சுழற்சியில் ஈடுபடுமாறு இன்றைய போட்டியில் எங்களுடைய பிரதான அனுசரணையாளராக தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் திருவாளர் மெல்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்ற இன்றைய போட்டிக்குரிய நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக இந்தியன் பவர் விளையாட்டுக் கழகத்தினுடைய இன்றைய நாளுக்குரிய நாணய சுழற்சி இப்பொழுது இடம்பெறவிருக்கிறது. வெஞ்சர் சிசி கொட்டகல அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இப்பொழுது நாணய சுழற்சியில் வெஞ்சர் சிசி நாணய சுழற்சியை வெற்றி பெற்று இப்பொழுது களத்தடுப்பினை தெரிவு செய்திருக்கிறார். எனவே கொட்டகல கேசி அணியினர் தொடுப்படுத்தாட உடன் தயார் நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெஞ்சர் சிசி அணியினர் நாணய சுழற்சி பெற்று பெற்று இன்றைய போட்டிக்குரிய களத்தடுப்பினை தெரிவு செய்திருக்கின்றனர். அதன்படி கொட்டகல கேசி அணியினர் 1வது இன்னிங்ஸில் தொடுப்படுத்தாட உடன் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியினுடைய பந்து ஓவர்கள் 3 ஓவர்கள் 4 பந்துகள் வீதமாக 12 பந்துகள் கொண்ட போட்டியாக அமைவிருக்கிறது. 3 ஓவர்கள் 4 பந்துகள் கொண்ட போட்டியாக 12 பந்துகள் கொண்ட போட்டியாக இந்த நாளுக்குரிய போட்டி அமைவிருக்கிறது. இந்தியன் பவர் விளையாட்டுக் கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டு இந்த போட்டித்தொடர் மிக சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய இறுதிப் போட்டியாக இந்த நாளுக்குரிய போட்டி அமைவிருக்கிறது. இந்த பணப்பரிசில் வெஞ்சர் பக்கம் செல்ல போகிறது அல்லது கொட்டகலை கேசி அணியினர் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய பவர் விளையாட்டுக் கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய மாபெரும் கிரிக்கெட் ஃபெஸ்டாவாக இந்த போட்டித் தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இந்த இறுதிப் போட்டியில் 1,50,000 1.5 லட்சம் பெறுமதியான பணப்பரிசலோடு இந்த இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். கொட்டகல கேசிஏ அணி போல வெஞ்சர் சிசி அணியினர் கொட்டகல கேசி அணியினர் துடுப்படுத்தாட மைதானம் களமிறங்கியிருக்கிறார்கள். அதன்படி வெஞ்சர் சிசி அணியினர் மைதானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்ற பந்து வீச்சில் ஈடுபடுவதற்காக முதலாவது பந்து வீச்சு பிரதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக முனையிலிருந்து முதலாவது பந்து வீச்சு பிரதி பிரதான நடுவரை கடந்து வீசப்படுகின்ற ரைட்டம் ரவுண்ட் விக்கெட் மூலமாக வீசப்பட்ட பந்து முதலாவது பந்திலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிக இலகுமான ஒரு பிடியெடுப்போடு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொட்டகல கேசி அணியினுடைய முதலாவது விக்கெட் எந்த விதமான ஓட்டங்களை பெறாத நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே வெஞ்சர் சிசி அணியின் நாணய சுழற்சியை சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த நாணய சுழற்சி அவர்களுக்கு சாதகமான ஒரு வெற்றி வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த விதமான ஓட்டங்களை பெறாத நிலையில் கேசி அணியினுடைய முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக 2வது பந்து பரிமாற்றம் நிகழ்த்துவதற்காக பிரதீவ்
ஆரம்ப பந்து வீச்சாளராக வெஞ்சர் சிசி அணி சார்பாக பிரதீப் அழைக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையில் மிக தேவையான ஒரு பந்து வீச்சாளராக இந்த நேரத்தில் அந்த பந்தினை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை கணித்தாடி கொண்டிருக்கின்றார். இரண்டாவது இன்னிங்ஸில் இந்த டாஸ் சாதகத்தன்மை ஏற்படுத்தும் வெஞ்சர் சிசி அணியினருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு பந்து ஸ்டோர் பிச் முறையில் வீசப்பட்ட பந்து, உயர் அடிக்கப்பட்ட பந்து, மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்பு. இலகுவான பிடியெடுப்பு, 2 பந்துகள் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பீட் விக்கெட் திசையில் மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 2 பந்துகளை சந்தித்த வேளையில் எந்த விதமான ஓட்டங்களை பெறாத வேளையில் இப்பொழுது கோட்டகல கேசி அணியினுடைய விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. உண்மையில் நாணய சுழற்சி எவ்வளவு முக்கியம் என்பதை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் வெஞ்சர் சிசி அணியினர். 2 பந்துகள் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் எந்த விதமான ஓட்டங்களும் பெறப்படவில்லை. இது 12 பந்துகள் கொண்டு ஒரு இறுதி போட்டியாக அமைந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் மூன்றாவது பந்து வீச்சில் எப்படியான ஒரு பந்து வீச்சை நிகழ்த்த போகின்றார் பிரதீப். அணி சார்பாக வெஞ்சர் சிசி அணி சார்பாக பிரதீப் மிக துல்லியமான பந்து, அதிலும் எங்களுடைய கால்நிலையை கருத்தில் கொண்டு வீசப்படுகின்ற பந்தாக இப்பொழுது பனி படரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பந்து செல்லும் வேகம் சற்று குறையும், பந்து நனையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த தன்மையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு பந்து வீச்சாளர் எப்படியான ஒரு வாய்ப்பினை தன்னுடைய அணிக்கு பெற்றுக் கொடுக்க போகின்றார். வெஞ்சர் சிசி அணியினர் 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இந்த போட்டியில் கேசி அணியினர் தங்களுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்வார்களா? மூன்றாவது பந்து, முதலாவது பந்து பரிமாற்றத்தினுடைய மூன்றாவது பந்து வீச்சு பிரதான வீசப்படுகின்ற பந்து, வைட் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து, ஒரு ஓட்ட பிரதியோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் பந்தை கணித்து வீசக்கூடிய காணப்படுகிறது. கிராஸ் முறையில் வீசப்படுகின்ற பந்து, துடுப்பாட்ட வீரர் எந்த அளவுக்கு பந்தை அவதானிக்க டைம் கொடுப்பார் என்பது தெரியவில்லை. அதனையும் தாண்டி பந்து வீச்சாளர் மிக துல்லியமாக வீசப்படுகின்ற ஒரு பந்து வீச்சாக அமைந்திருக்கு. இதுவரையில் 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக கேசி அணியினர் 2 விக்கெட் இழப்பிற்கு. முதலாவது பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்து வீச்சு பிரதி அடித்தாடப்படுமா? மிக துல்லியமான பந்து இருந்தாலும் கூட லாங் ஹிட் மூலமாக அந்த பிடியெடுப்பு நடைபெறப்பட ஒரு 6 ஓட்ட சமநிலை கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 6 ஓட்டமாக பெறப்பட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. புள்ளி கணிப்பில் புள்ளி கணிப்பாளர்களை விட எங்களுடைய பார்வையாளர்கள் மிக அவதானமாக தங்களுடைய ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 4 பந்துகளை சந்தித்து புதிய பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அணி சார்பாக வெஞ்சர் சிசி சார்பாக மனோஜ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இலக்கம் 18 போட்டியாளர். ரைட் ஆம் ஓவர் விக்கெட் மூலமாக பந்து வீச்சு நிகழ்த்துவதற்காக மனோஜ். 8 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 11க்கு சராசரியாக 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 5வது பந்து வீச்சு பிரதி பிரதான நடுவில் கடந்து வீசப்படுகின்ற பந்து, லோ ஃபுல் டாஸ் முறையில் அது வைட் லென்த் முறையில் சென்ற பந்து, ஒரு அகல பந்துக்கான சமயம். எனவே தற்போது 8 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தாங்கள் சந்தித்த 4 பந்துகள் இதுவரையில் 8 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 11க்கு சராசரியாக 2 என்ற ஓட்ட வேகத்தில் தங்களுடைய ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொட்டகல கேசி அணியினர் தொடர்ந்து வெஞ்சர் சிசி அணியினர் அந்த ஓட்டத்தை மட்டுப்படுத்துவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு பந்து பிரதான நடுவில் கலந்து வீசுவதற்காக மனோஜ். மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு, துடுப்பாட்ட வீரருடைய ஃபுட் மூமெண்ட்ஸை அவதானித்து வீசப்படுகின்ற பந்து. எனவே நேரடியாக விக்கெட்டை நோக்கி வீசப்படுகின்ற குட்லண்ட் யோக்கர் முறையிலான ஒரு பந்தாக அது சென்றிருக்கிறது. எனவே கிராஸ் முறையில் வீசப்படுகின்ற பந்து, துடுப்பாட்ட வீரர் ஃபுட் மூமெண்ட் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பந்தினை மிக இலகுவாக எதிர்கொள்ளலாம். அதனையும் தாண்டி பந்து வீச்சாளுடைய பந்து வேகம் மிக துல்லியமாக இருக்கிறது. மேலும் ஒரு பந்து பிரதான நடுவில் வீசுவதற்காக மனோஜ். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, அங்கு சிறந்த களத்தடுப்பின் உதவியோடு 2 ஓட்டமாக இது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு களத்தடுப்பு. திசையில் ஒரு களத்தடுப்பாளரோடு பந்து வீச்சு நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் மிக கவனமாக அந்த பந்து வீச்சில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். துடுப்பாட்ட வீரர்கள் மிக நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த இதுவரையில் பெறப்பட்ட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார் கேசி. 2வது இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஓட்ட இலக்காக இருந்தாலும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு ஓட்ட இலக்காக அமையுமா? கால்நிலை மாறும் போது பந்தை அவதானிப்பது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் இந்த மைதானத்தில். அதனை கணித்துக் கொண்டு எத்தனை ஓட்டங்களை பெறப்போகின்றார்கள் கேசி அணியினர். மேலும் ஒரு பந்து பிரதான கலந்து வீசுவதற்காக ஃபுல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பந்தாக சென்றிருக்கிறது. எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. துடுப்பாட்ட வீரர் ஏமாற்றி சென்ற பந்து, மிக இலகுவான ரோப் திசையில் அடித்தாடக்கூடிய ஒரு பந்து, துடுப்பாட்ட வீரர் ஏமாற்றி சென்றிருக்கிறது. எனவே ஓட்ட எண்ணிக்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து கேசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசியனுடைய மனோஜ் மிக துல்லியமான தன்னுடைய பந்து வீச்சு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அணி சார்பாக போட்டியினுடைய மிக முக்கியமான பந்து வீச்சு பிரதி. மேலும் ஒரு பந்து பிரதான நடுவில் கலந்து வீசுவதற்காக மனோஜ். மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டம். மிட் விக்கெட் திசையில் ஒரு இலக்கமான ஒரு 6 ஓட்ட பிரதியின் உதவியோடு மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 அதிகரித்திருக்கிறது. 8 பந்துகள் 17 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 8 பந்துகள் 17 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன.
பந்தொன்றுக்கு சராசரியாக 2 புள்ளி என்ற ஓட்ட வேகத்தில் தான் ஓட்டங்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 17 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் 8 பந்துகளை சந்தித்து இறுதி பந்து பரிமாற்றம் டெத் ஓவர். இந்த பந்தில் எத்தனை ஓட்டங்கள் பெறப்பட போகின்றன? இறுதி பந்து வீச்சு 4 பந்துகள் மிக முக்கியமான பந்துகளாக இந்த போட்டியில் அமையவிருக்கிறது. ரைட் ஆர்ம் ஓவர் தி விக்கெட் மூலமாக வீசப்படுகிற முதலாவது பந்து வீச்சு பிறகு லெக் திசையில் சுழற்றி அடிக்கப்பட்ட பந்து அங்கு இலகுவான ஒரு 4 ஓட்டத்திற்கான சமநிலையாக அமையவில்லை. சிறப்பான களத்தெடுப்பு அங்கே களத்தெடுப்பாளர் உதவியோடு 2 ஓட்ட பிரதி பெறப்பட்டிருக்கின்றன. 3 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. நடுவரின் சமநிலையோடு 3 ஓட்டங்கள் பெறப்படும். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் கேசி அணியினர். வெஞ்சர் சிசி அணிக்கு எதிராக 20 ஓட்டங்கள். மேலும் ஒரு பந்து சிறப்பான துடுப்பாடும் லெக் திசை வழியாக மிக இலகுவான ஒரு 6 ஓட்ட சமநிலை கிடைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பந்து வீச்சு ஓவரை மிக சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் கேசி அணியினர். நாங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்த இறுதி ஓவர்களிலே இந்த இறுதி 4 பந்துகள் மிக முக்கியமான பந்துகளாக அமையும். இந்த T20 கிரிக்கெட் போட்டிகளிலே 18, 19, 20 ஓவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த போட்டியில் இந்த இறுதி பந்து வீச்சு 4 பந்துகள் மிக முக்கியமான பந்து ஓவர்களாக அமையும். மேலும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு யோக்கர் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து தொற்று முறையில் சென்றிருக்கிறது. எந்த விதமான ஓட்டு பிரதிகளும் இல்லை. எனவே மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 இருக்கிறது. 26 ஓட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் கேசி அணியினர். போட்டியினுடைய இறுதி பந்து வீச்சு பிரதி அடித்தாடப்படுமா என்பதை பார்க்கலாம். மிக துல்லியமான ஒரு பந்து யோக்கர் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து. ஒரு ஓட்டத்துக்கான சமநிலை 2 ஓட்டங்கள் பெறப்படுமா? இல்லை. சிறந்த ஒரு துடுப்பு மற்றும் களத்தெடுப்பு அங்கே மிக நேர்த்தியாக அமைத்திருக்கின்றார்கள் வெஞ்சர் சிசி அணி. எனவே வெற்றி இலக்கு இறுதி போட்டியினுடைய வெற்றி இலக்கு 28 ஓட்டங்கள் தேவை. 8 பந்துகள் 12 பந்துகள் 28 ஓட்டங்கள் தேவை இந்த போட்டியை வெற்றி பெற. நான் நினைக்கின்றேன் ஆரம்பம் முதலே ஓட்டத்தினை சராசரியாக வழங்கி இருக்கின்றார்கள் கேசி அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணி. எனவே 28 ஓட்டங்கள் 12 பந்துகளில் பெற வேண்டும். அது இறுதி போட்டி. அந்த போட்டியினுடைய வேகம் இருக்க பந்து வீச்சாளர்கள் மிக வேகமாக பந்து வீசக்கூடியவர்கள் கேசி அணி சார்பாக. இந்த பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான அணி கொட்டகுல கேசி அணி. அதே போல இந்த நோரு பிரதேசத்தில் தங்களுக்கான இடத்தினை வைத்திருக்கின்ற அணி வெஞ்சர் சிசி. எனவே 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு போராக இந்த இறுதி ஓட்டங்கள் அமையவிருக்கின்றன. இறுதி 12 பந்துகளும் ஒரு மிக முக்கியமான பந்துகளாக அமைய இருக்கின்றன. எது எவராக இருந்தாலும் 2 அணியினருக்கும் 1 லட்சம் அல்லது 50,000 ரூபாய் பணப்பரிசில் இப்பொழுது தயாராக இருக்கிறது. எந்த அணியினர் அந்த பணத்தினை பெற போகின்றார்கள்? 1 லட்சமா அல்லது 50,000? மிகப்பெரிய கடையமா அதனுடைய சற்று குறைவான சின்ன கடையமா என்பது இங்கு போட்டியாக இருக்கிறது. அதையும் தாண்டி 2 அணிகளும் போட்டியை மிக அழகாக கொண்டு செல்கின்றார்கள். இறுதி போட்டிக்குரிய அத்தனை வேகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கேசிய மற்றும் வெஞ்சர் சிசி அணியினர். 12 பந்துகள் 28 ஓட்டுகள் தேவை இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வெஞ்சர் சிசி அணியினர். மீண்டும் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றது. அணியினுடைய ஆரம்ப இணைப்பாடு ஜோடியாக ஸ்டியோ அவரோடு இணைந்து பிரபு ஆகியோர் அணியினுடைய ஆரம்ப இணைப்பாடு ஜோடியாக களமிறங்கி இருக்கின்றார்கள். 12 பந்து வீச்சுகள் 28 ஓட்டங்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கும். முதலாவது பந்திலேயே ஸ்டியோவினுடைய அதிரடி ஆரம்பித்திருக்கின்றது. வீசப்பட்ட முதலாவது பந்து வீச்சு 6 ஓட்டமாக மாத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் சொன்னதை போன்று இந்த நுவரெலியா பிரதேசத்தினுடைய சிறப்பான துடுப்பாட வரிசையில் தனக்கென ஒரு பேரினை வைத்திருக்கக்கூடிய ஒரு துடுப்பாட வீரர் என்று சொன்னால் மிகையாகாது. வீசப்பட்ட 2 பந்து வீச்சுகளில் அதிரடியான 2 ஆரோட்டங்களை அடித்தாடி இருக்கின்றார் எஸ்பிஓ. இறுதி போட்டியினுடைய துடுப்பாடம் எப்படிதான் இருக்கும் என்பதனை ஒவ்வொரு தருணத்திலும் அப்படி சாய் ஸ்போர்ட்ஸ் லைவ் மூலமாக ஒவ்வொரு தருணமும் அப்படியே முகப்புத்தகத்தின் மூலமாக அப்படியே நேரடியாக தந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு துடுப்பாட்டம் ஒற்றை ஓடுவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கின்றது. முதலாவது பந்தபுரியினுடைய 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைக்கு வரும் வேளையில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 ஓட்டங்களாக உயர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் முதலாவது பந்தபுரியினுடைய இறுதி பந்தனை வீசுவதற்காக பிரதான நடுவரினை கடந்து ஒரு நேர்த்தியான ஒரு பந்தாக மாறி இருக்கின்றது. வேக பந்தோடு சுழல் பந்தினையும் அந்த பந்து வீச்சாளர் உபயோகப்படுத்தி இருக்கின்றார். முதலாவது பந்து ஒரு நிறைவுக்கு வரும் வேளையில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை
13 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமாய் 28 ஓட்டங்களை பெற வேண்டும். வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகம் மறுபக்கத்தில் கேசிஏ விளையாட்டு கழகமா வெஞ்சர் சிசி விளையாட்டு கழகமா என்பதுதான் இந்த இறுதி போட்டியை வெல்ல போவது எந்த அணியாக மாறப்போகின்றது என்பதுதான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்கும் வேளையில் இரண்டாம் நிலை பந்து வீச்சாளர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு 4 ஓட்டங்களுக்கான சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அப்படியே மாறி இருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 7 பேர் குறிப்பிட்டிருந்தோம். முதலாவது இன்னிங்ஸில் பெறப்படுகின்ற ஓட்ட இலக்கு ஒரு கடினமாக இலக்காக இருந்தால் இரண்டாவது இன்னிங்ஸ் துடுப்படுத்தாட கடினமாக இருக்கும். ஆனால் 7 பேர் சிறப்பான பந்து வீச்சை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். வெஞ்சர் சிசி அணியினர் இப்பொழுது வெற்றி இலக்கை நோக்கி மிக லாபகரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெஞ்சர் சிசி அணியில் இன்னும் தேவையான ஓட்ட எண்ணிக்கை 10 ஓட்டங்கள் தேவை. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் 10 ஓட்டங்கள் தேவை. சிறப்பான பந்து வீச்சு சக அறிவிப்பாளர் கூறியிருந்தது போல மிக துல்லியமாக வெஞ்சர் சிசி அணி இந்த மைதானத்துடைய தன்மையை கணித்து இந்த நாணய சுழற்சியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் ஒரு பந்து பிரதான நடுவரை கடந்து அலுவலக முன்னில் ரைட் ரவுண்ட் விக்கெட் மூலமாக வீசப்படுகிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு பெறுது துடுப்பாட்டு வீரரை ஏமாற்ற அது ஒரு அகலப்பந்துக்கான சமஞ்சையாக மாறி இருக்கிறது. 9 என்ற வெற்றி இலக்காக மாறி இருக்கிறது. இன்னும் 9 ஓட்டங்கள் தேவை. பந்து வீச்சு ஓவர்கள் அப்படியே இருக்கு. இன்னும் 9 ஓட்டங்கள் தேவை இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. வெற்றி பெற வேண்டுமாய் 9 ஓட்டங்கள் தேவைப்படும் வேளையில் மீண்டும் ஒரு லாங் திசை வழியாக ஒரு ஒற்றை ஓடுவதற்கான சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது. அணிகளுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. இன்றைய காலை பொழுதில் இருந்த இந்த போட்டிகளுக்கான ஒவ்வொரு நடுநிலை தீர்ப்பினை வழங்கக்கூடிய அந்த நடுவர்கள் பிரதான நடுவராக அவரோடு துணை நடுவராக சதாவினுடைய அந்த அனுபவமான நடுநிலை தீர்வுதான் இந்த போட்டியினை இவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த போட்டியினுடைய ஏற்பாடு குழாம் சார்பாக இந்த தருணத்தை நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வேளையில் மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தேவையான சந்தர்ப்பத்தில் மேலும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த விக்கெட் அந்த அணியினருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது தொடர்ந்து வருகின்ற அந்த துடுப்பாட்டு வீரர்கள் அந்த இடத்தினை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இறுதி வரையில் இந்த போட்டியினுடைய முடிவை கணித்துவிட முடியாது. 2 அணிகளும் இறுதி போட்டி வரை வந்த முன்னேறிய அணிகள். எனவே இறுதி வரை அந்த போராடக்கூடிய பாங்கினை வெளிப்படுத்துவார்கள் கேசிஏ மற்றும் வெஞ்சர் சிசி அணிகள். தொடர்ந்து இந்த வெஞ்சர் சிசி அணியினருக்கான வெற்றி ஓட்டங்கள் இதுவரையில் பெறப்பட்டிருக்கின்ற மொத்த ஓட்டங்கள் 20 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 8 ஓட்டங்கள் தேவை. எஞ்சியிருக்கின்ற பந்துகள் 4 பந்துகள் 8 ஓட்டங்கள் தேவை. முதலாவது இன்னிங்ஸ் போன்றுதான். இன்னும் 4 பந்துகள் 8 ஓட்டங்கள் தேவை. பந்தொன்றுக்கு சராசரியாக 2 ஓட்டங்கள் தேவை. விட்டுக் கொடுக்கப்படுமா? இறுதி பந்து பரிமாற்றத்தினுடைய முதலாவது பந்து வீச்சு பிரதான நடுவரை கடந்து வீசுவதற்காக முறையில் சென்ற பந்து ஒரு ஓட்டத்துக்கான சமஞ்சை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 7 ஓட்டங்கள் தேவை. 3 பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்கள் தேவை. ஒவ்வொரு பந்தொன்றுக்கும் சராசரியாக 2 ஓட்டங்கள் தேவை. எனவே அந்த துடுப்பாட்ட வீரர்கள் யார் வேகமாக அடித்தாடக்கூடிய வீரர் என்பதை அவதானித்து அவர்களுக்கிடையில் இந்த பேட்டிங் சேஞ்சஸ் செய்து கொள்வார்கள். இப்பொழுது 7 ஓட்டங்கள் தேவை. 3 பந்துகளை சந்தித்து அந்த இலக்கு பெறக்கூடிய இலக்காக இருக்குமா இந்த 3 பந்துகளில்? நிச்சயமாக இது போட்டியினுடைய வெற்றி வாய்ப்பு. கடந்த போட்டிகளுடைய கதாநாயகன் தனது அணியை இறுதி போட்டி வரை அழைத்து வந்த துடுப்பாட்ட வீரர் பந்து வீச்சாளர் என்று சொன்னால் மிக ஆகாது. 18ஆம் இலக்கத்துக்குரிய வீரர் இந்த போட்டியினுடைய இறுதி போட்டியிலே நிச்சயமாக அவர்களுடைய துடுப்பாட்டம் தான் வென்றிருக்கின்றது. உண்மையில் நீங்கள் கூறியிருந்தது போல இறுதி போட்டி வரை அழைத்து வருவது முக்கியமல்ல, இறுதி கோப்பையில் கப்பை ஜெயித்து கொடுப்பதுதான் முக்கியம் என்பதை கேசிஏ அணிக்கு எதிராக வெஞ்சர் சிசி அணியினர் மிக அற்புதமாக தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே மைதானத்தில் இருக்கின்ற சக நண்பர்களுடைய கரங்களை தட்டி அந்த அணியினருடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தலாம். வெஞ்சர் சிசி கேசிஏ அணிக்கு எதிராக மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2026ஆம் ஆண்டு என்னுடைய இந்தியன் பவர் கழகத்தினுடைய இந்த தொடரில் வெற்றி அணியினராக வெஞ்சர் சிசி அணியினர் தன்னுடைய வெற்றி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய கொட்டகல சிசி அணிக்கு எதிராக மேல் கொட்டகல சிசி அணியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்க துடுப்பாட்டம், பந்து வீச்சு, களத்தெடுப்பு, இறுதியில் தன்னுடைய ஆட்ட விகிதத்தை மாற்றி நாணய சூழ்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வெஞ்சர் சிசி அணியினர் சாம்பியன் அணியினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெஞ்சர் சிசி அணி போல கொட்டகல சிசி அணிகளுக்கு இடையிலான இந்த இறுதிப் போட்டியினுடைய பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. எனவே அனைத்து அணி வீரர்களும் மைதானத்தின் முன் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்ற கொட்டகல சிசி
அதே போல வெஞ்சர் சிசி அணிகள் மைதானத்தினுடைய பரிசளிப்பு மேடைக்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பரிசளிப்பு நிகழ்வு நேரத்தோடு நடாத்துவதற்காக இன்றைய போட்டியிலே மிக சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்திய எங்களுடைய போட்டி நடுவர்கள் மிக காலத்தோடு இந்த போட்டியை நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே எங்களுடைய கள நடுவர்களுக்கு எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக இதுவரை எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.